ஆகியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இறுதி தீர்ப்பராகிய கர்த்தாதி கர்த்தர் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளித்தானை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, நமது தேவகோமானவர்கள் தாம் இன்னார் என்று தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய திருவாக்கியங்களை நாம் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். அவர்களுடைய தோற்றம் ஒரு மகாராஜாவை போன்ற ஒரு தோற்றத்துடன், ஒரு சத்திரியன் போன்ற ஒரு தோற்றத்துடன் அவர்கள் நம் முன்னர் காட்சி தந்த அவர்கள்தான் அந்த சாயுட்ச பிரம்மம் என்பது நமக்கு முதல்ல அந்த வெளித்தோற்றத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியறது இல்லை. அது பின்னாலதான் தெரியும். முதல்ல பார்க்கும்போது அவர்களுடைய அந்த சத்திரியன் போன்ற அந்த தோற்றம் தான் நமக்கு தெரியும். முகமுக தோற்றத்தை மட்டும் பார்க்கும்போது அந்த சத்திரிய வடிவம் தான் நமக்கு தெரியும். அந்த அகமுக தரிசனையை நாம பின்னால நெடுநாள் கூடவே இருந்து பார்க்கும்போதுதான், தொடர்ந்திருந்து நாம் நோக்குங்கால் அவர் நாமம் தொல்புவியும் வானும் கொள்ளா என்று அந்த விஸ்வரூப தரிசனை நாம தொடர்ந்திருந்து அந்த அகமுக தரிசனையை தரிசிச்சு வரும்போதுதான் அந்த ஆதி பிரம்மம் தான் அவங்க அப்படிங்கிற அந்த ஒரு தரிசனை நமக்கு கிடைக்கும். சத்திரியன் போல் வடிவு தோற்ற முன்னால் காண்பி, தோற்ற முன்னால் காண்பி, சாயுத்திய பிரம்மமென பிண்டறி வீரம்மே. அப்போ முதல்ல பார்க்கும்போது அந்த ஒரு 5 அடி உயரமாகத்தானே தெரியும். அது அந்த ராஜரீகமான சத்திரிய வடிவில் ஒரு ராஜாவா போல, ஒரு மகாராஜாவா போல கையில் வாளுடன் அவங்க இருந்த அந்த காட்சி தான் நமக்கு முதல்ல தெரியும். அந்த முகமுக தோற்றம் அதுக்கப்புறமா எப்படி நமக்கு அது அகமுக தோற்றத்தை அந்த விஸ்வரூப தரிசனையாக பார்க்கும்போதுதான் அந்த அவங்களுடைய அந்த பிரம்மம் தான் இன்னைக்கு இந்த தூலம் எடுத்து வந்திருக்குங்கிறது தெரியும். நம்ம அவங்கள பார்த்த அந்த முகமுக தோற்றத்தை பற்றி பெருமான் அவர்கள் நமக்கு தேடுகுடகத்துல சிரசினில் துய்ய பாகை, சிரசினில் துய்ய பாகை, செங்கர தறிவாள் உன்றம், விரைமுறை மாதிலே தாரமு புரிநூல் தோன்றும், நிறையுள இலையில பஞ்ச, நிறையுள இலையில பஞ்ச, கச்சையோ நிகழோ மேலே கரைபுரை பூப்பாத்தங்க, கச்சனீலங்கும் அம்மே. இப்படியான ஒரு ராஜரீக தோற்றம் அததான் நாம முன்னால பார்க்கும்போது தெரிஞ்சது. அவங்க சிரசிதில் துய்ய பாகை, செங்கர தறிவாள் உந்திரம், விரைமுறை மாதிலே முத்தார முப்புரி நூல், இடையிலே பஞ்ச கச்சை, இப்படியான ஒரு தோற்றம் நமக்கு முகமுக தோற்றத்துல பார்க்கும்போது தெரிஞ்சது. ஆனா சாயுச்சிய பிரம்மம் அவங்கதான் அப்படின்னு எப்ப தெரியும்? மாது மக்கள் காண்பவர் எல்லாரும் வியந்து நோக்கும்படியான அந்த கனிமொழியை தொடர்ந்து இருந்து நோக்கும் போதுதான் அந்த சோதி ஆதி குரவர் குல வாணி வாக்கு, அந்த வாணி வாக்கினை அணுவும் பிசகாது அதை காதில் நாம் ஏற்கும் போதுதான், அவர்கள் சொல்லி வந்த அந்த குறியில் அணுவும் பிசகாது, அணு கூட பிறளாது அதை நம்முடைய காதில் செவியுறும் போதுதான் அது சாயுச்சிய பிரம்மம் என்று தெரியும். சொல்லி வந்த குறியில் ஒரு அணுவும் பிசகாது, அணுவும்
பிசகாது சோதியாதி குரவர் குல வாணி வாக்கீதம்மே. அணுவும் பிசகாது, அவன் காதுல அந்த அணுவு கூட விடாம அந்த சோதியாதி குரவர் குல வாக்கு, அந்த வாக்கு அந்த காதுல நிரட்டிக்கிட்டே வரும்போதுதான் அது சாயுட்சிய பிரம்மம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நாம் தான் அணுவும் பிசகாது கேட்கறது இல்லையே, உலக பராக்குக்கு போயிடுறோமே. இந்த பொய்யுலக பாடுதானே நமக்கு பெருசாக தெரிகிறது. அதனாலதான் அவங்க இந்த அண்டரண்ட சராசரங்களையும் தன்னுள் அடக்கி வைத்திருந்த அந்த பிரம்மம் தான் இன்று இந்த உலகில் மனித தூலம் எடுத்து உன் முன்னால் இப்போது வந்திருக்கிறது என்றெல்லாம் நமக்கு தெரியாட்டாலும் அவங்க தம்மை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் நமக்கு. அப்படி காட்டி அருளிய அந்த திருக்காட்சியினை தான் நாம தொடர்ந்து 2 நாட்களாக பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம அப்படி பகிர்ந்து வரும்போது, நேற்று நம்முடைய ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவங்க நம்முடைய தீர்க்க தரிசனம், வேதாகம சுருதி கிரந்தங்கள், பிரம்மோதய மெகுளி சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் அந்த திடதீர்க்க தரிசனம் என்கிற அந்த கிரந்தத்தில் நமது தெய்வகுல நாயகம் சாலை ஆண்டவர்கள் தங்களது அந்த திருக்கரம் கொண்டு எழுதி வெளியாக்கிய ஒரு திருமுகம் பற்றி படிச்சாங்க. அந்த திருமுகத்தை பற்றி நாம இன்னைக்கு பார்ப்போம். ஆவியே துணை. 1944 வருடம் முதல் கூறு நாளையில் ஊரல் மலை பூமி பொன்னரங்க தேவாலயத்தில் நமது தெய்வகுல நாயகம் சாலை ஆண்டவர்கள் தங்கள் திருக்கரம் கொண்டு எழுதி வெளியாக்கிய திருமுகம். தம் மக்களுக்கு எழுத்து. நாம் உங்களுக்கு காட்டி வைத்துள்ள செயலை வைத்தும் இன்னும் காட்ட வேண்டிய செயலை வைத்தும் பாடி வருகிற பாடல்களில் நீங்கள் பிரியமாக பொன்னரங்கர், கல்கி, ஈசா, மகதி என்றும் இன்னும் பலவா எம் செயலை வைத்து நிரூபித்து சொல்லிக்கொண்டு அன்பு பூண்டு ஒழுகுவதை நோக்கி நாம் உங்கள் மீது உள்ள பிரியத்திற்காக பொன்னரங்கர் என்றும், கல்கி என்றும், ஈசா என்றும், மகதி என்றும், ஆண்டவர் என்றும் வைத்து பாடிக்கொண்டு வருகிறோமே அல்லாது அவர்கள் நாம் தான் என்பது எமக்கு தெரியவில்லை. நாம் ஒரு சமயம் அவர்களாக இருக்கலாமா? இல்லாவிட்டால் ஏன் இவர்கள் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக ரெக்கார்டுகளுடன் ஏகோபித்து கூறுகிறார்கள் என்று நாம் துருவி பார்த்து மெய்யாகவே கூறுகிறோம், கேளுங்கள். நாம் அவர்கள்தான் என்பது எமக்கு தெரியவில்லை. ஆதலால் மெய்யாகவே எம் மக்கள் எல்லோரும் நம்புங்கள், எம்மை எமக்கு தெரியவில்லை. ஆனதினாலே மெய்மைக்கு தக்கவை அனைத்தையும் கொண்டு எம்மை நீங்கள் பரீட்சித்து உங்களை நீங்களே திருப்தி செய்து கொள்ளுங்கள். உங்கள் பரிசீலனைக்கு நாம் சம்மதிக்கிறோம். இப்படிக்கு சாலை ஆண் குரு என்ற இந்த திருவாக்கியத்தை நேற்று சகோதரி அவங்க படிச்சு காட்டினாங்க. அப்போ இந்த திருவாக்கியத்துல இவ்வளவு நாம இதுவரைக்கும் பார்க்கும்போது அந்த ஆதி பிரம்மம் தான் உன் முன்னால தூலம் எடுத்து உன் முன்னால பேசிக்கிட்டு இருக்கு, உன்னுடைய ஜீவனே நாம் தான் அப்படியெல்லாம் அருளி செய்தவங்க இதுல ஏன் எமக்கு தெரியவில்லை, நாம் இன்னார் என்று எமக்கு தெரியவில்லை என்று அருளி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இது எப்ப எழுதினது அப்படின்னு இதுல கொடுத்துருக்காங்க. 1944 வருடம். பெருமான் அவங்க ஒளிநாடாவில் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் அந்த ஆதிபிதாதான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஒரு பெண் நான் தான் பொம்பளைன்னு சொல்லிட்டே இருப்பாளா? அது போல எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆனா இப்ப நான் தைரியமா சொல்லுவேன். ஏன்னா இப்ப எனக்கு சாட்சிக்கு பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. அதனால நான் தான் சொல்லுவேன். அப்போ நாம அவங்கள பிரியமாக அவங்கள கல்கி, மகதி, ஆண்டவர் அப்படின்லாம் சொல்றதாக தெய்வம் அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. நிறைய இடங்களில் நான் தான் மெய்வெளிநாதன், நான் தான் அந்த ஆதி பரபிரம்மம், அந்த ஆதி பரபிரம்மம் தான் மனு தூலம் எடுத்து உன் முன்னால் வந்திருக்கிறது
நான் சொல்லுகிறேன் அப்படின்லாம் நமக்கு சொல்லிட்டு, ஏன் இங்க அப்படி சொல்லியிருக்காங்க? நான் சொல்றதால நீ நம்பிட வேண்டாம், நான் அப்படித்தான் சொல்லுவேன், நான் சொல்றதால நீ நம்பிட வேண்டாம், மெய்மைக்கு தக்கவை அனைத்தும் கொண்டு நீ என்னை பரிசித்து பார், செயல் இருக்கா இல்லையான்னு பரிசித்து பார். ஏன்னா வார்த்தை அளவுல யார் வேணாலும் சொல்லலாமே இந்த வார்த்தைய, செயலுக்கு வருதா அப்படின்னு நீ பரிசித்து பாரு. உன் பரிசீலனையில் நான் வெற்றி பெற்றால் அப்புறமா நீ என்னை நம்பு. அப்படிதான் சொல்றாங்க. நான் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லல. அவங்க எனக்கு தெரியல, உனக்கு தெரியுதான்னு நீ பரிசீலனை பண்ணி பார்த்து நீ என்னை நம்பு. அப்போ நன்றாக பரிசீலனை பண்ணி நீ என்னை நம்பு. பைபிள்ல ஒரு திருவசனம் வரும், நீ நன்றாக பரிசீலனை பண்ணி என்னை நம்பு, நம்புனா பிறகு என்னை பரிசீலிக்காதே. அப்போ நாம அவங்கள இந்த சேர வச்சுதானே நாம அவங்கள பெருசா நினைச்சோம். அவங்க தோற்றம் நாம இப்ப பார்த்தோமே, சிரசினில் துய்ய பாகை செங்கர தறிவாள் உம்ரம், அந்த செங்கரத்துல அறிவாள் வச்சிருந்ததுனாலையும், கையில உம்ரம் அப்படின்னா மோதிரம்னு சொல்லுவாங்க, அந்த மோதிரம் போட்டிருந்ததுனாலையும், அறிவாள் வச்சுட்டு ராஜரீகமான தோற்றத்தோட இருந்ததுனாலையுமா அவங்கள பரபிரம்மம்னு சொன்னோம்? இல்லையே. அவங்களுடைய செயலை பார்த்தோமே, அவங்க நூலுல கூட செயல் இல்லாத வாசகம் கிடையாதே, எல்லாமே செயல் தானே. அப்போ அவங்கள ஏன்னா இந்த வார்த்தைகள் போலிகள் கூட சொல்லலாம். எல்லாம் அந்த உலகத்துல ஆனந்தா, அந்த ஆனந்தா, இந்த ஆனந்தா, நான் தான் கல்கி அவதாரம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு எத்தனையோ பேர் தெரியுறாங்களே. அவங்க சொல்ல வச்சு அதை நம்பிட முடியுமா? நம்ப முடியாது. அந்த செயல் இருக்கா அப்படின்னு நீ என்னை பரிசீலனை பண்ணி நம்பு அப்படின்னு தான் நமக்கு சொல்றாங்களே தவிர அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? அதுவும் இப்ப இது எப்ப சொல்றாங்க? அந்த பிள்ளைகள் அதிகமாக இல்லாத போது எனக்கு சொல்ல வெக்கமா இருக்குன்னு சொன்னாங்களே, அப்போ சொல்றாங்க. பிள்ளைகள் அதிகமாக வந்த பிறகு அவங்க இன்னும் தைரியமா நான் தான் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அதனால இது சாட்சி. ஏன்னா நம்ம இன்னைக்கு எவ்வளவோ பேர் சாட்சிக்கு இருக்கிறோம். அவங்கதான் அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு எவ்வளவோ பேர் சாட்சிக்கு இருக்கிறோம். அதனால இன்னைக்கு அவங்க ஓங்கி தைரியமா நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சாட்சி சொல்லுறதுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. நான் நினைச்சா ஒரு நாளைக்குள்ள 8 உலகத்தை உண்டாக்குவேன் அப்படின்லாம் பெருமானவங்க. கடலை திடலாக்குன்னு சொன்னா கடல் திடல் ஆயிரும், திடலை கடலாக்குன்னா கடல் ஆயிரும். அப்படியான செயல். கள்ளிச்செடியை தேவதாருவாக மாற்றிடும் அவங்களுடைய வாக்கு. அந்த ஒரு நிரூபணை நமக்கு பத்தாதா? நாமெல்லாம் கள்ளிச்செடியாகத்தானே இருந்தோம். இந்த கள்ளிச்செடிகளை எல்லாம் இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஒரு தேவதருவாக மாற்றி வச்சிருக்காங்களே. எப்படி கள்ளிச்செடினா கலியன்கள் தான். அந்த கலியன்கள் நிறைந்த காலத்துல தானே அவங்க அவதாரம் செய்தாங்க. இதுக்கு முந்தி வந்த பாரவான்கள் வந்த காலத்திலேயாவது கொஞ்சமாவது மக்கள் ஞான இச்சையோட இருந்தாங்க. இந்த ஞான இச்சையே இல்லாது கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவன் முட்டாள் அப்படிலாம் நாஸ்திகம் பெருகி போயிருந்த காலத்துல இல்லவா பெருமானவர்கள் இந்த செயலை செஞ்சாங்க. எப்படி கலியன் வாழ்ந்து கொண்டிருந்தான்? கள்ளியாக இந்த கலியன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த கள்ளியை எப்படி விரட்டினாங்க அவங்க? சொல்லோனா பேரும் தீரும் தீரப்புடன் அல்லல் இல்லாமல் ஆண்டேனையாயிரம். இந்த கலியன் சொல்மா, நான் சொல்லனா பெரும் சிறப்பும் சீரும் சிறப்புமாக 5000 வருஷமா நான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வல்லையான் பாவி வாழ்ந்து வரும் நாளில், அப்படி பாவி நான் வாழ்ந்து வரும்போது இவர் என்னை வரட்டி விட்டாரே. வல்லையான் பாவி வாழ்ந்து வரும் நாளில் கள்ளி என்று கடிந்தனை கேடியே. கள்ளி, நீயா 5000 ஆண்டு வாழ்ந்துட்டு இருக்க, இங்கப்பா வாரேன், உன்னை உன் கண்ணிலே வாரி எடுத்து செந்தி கொண்டு செவிகுழல் தீட்டுமே. அப்படியெல்லாம் கலியனை விரட்டி அந்த கள்ளிச்செடியாக இருந்த கலியனை எல்லாம் மாற்றி தேவதருவாக மாற்றி வச்சிருக்காங்களே, அந்த ஒரு செயல் போதாதா?
அப்போ எதுக்காக இந்த இடத்துல நமக்கு அவங்க எமக்கு தெரியவில்லைன்னு தான் சொன்னாங்களே தவிர நான் அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லல. எனக்கு தெரியலைன்னு வச்சுக்கோ, நீ செயலை வச்சு பரிசீலனை பண்ணி நம்பு. அப்ப நமக்கு அவங்க செயல் அந்த அகமுக செயல், அந்த வெளித்தோற்றத்தையும் நாம பார்த்தோம், அந்த ராஜரீக தோற்றத்தையும் நம்ம பார்த்தோம், அந்த அகமுக செயலையும் நம்ம பார்த்தோம். அந்த அகமுக செயலையை பார்த்துத்தானே நாம அவங்கள அந்த பரபிரம்மம்னு நம்பணும். நீ அந்த செயலை வச்சுதான் நம்பணும். இந்த செயலை இல்லாம நீ வெறும் வார்த்தை மட்டும் வச்சு நம்பினா போலிகள் கூட உன்னை ஏமாத்திடுவாங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் பெருமான் அவர்கள் இந்த திருவாக்கியத்தை எடுத்து கொடுத்து நாம என்னைக்கும் ஒரு சாட்சி நிரூபணையோட தான் எதையும் நம்பணும். நானும் சாட்சி நிரூபணையோட தான் இதை சொல்றேன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லாமல் சொல்லி நமக்கு நினைவூட்டுகிறார்கள் என்றுதான் நான் இந்த திருவாக்கியத்தை புரிந்து கொண்டேன். அப்புறம் இப்போ நாம தொடர்ந்து நம்ம பெருமானவர்கள் தாம் தான் அந்த பரபிரம்மம் என்று வெளியாக்கிய அந்த திருவாக்கியங்களை எல்லாம் நாம இன்னைக்கும் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நேற்று வரைக்கும் நாம அருளமுதத்துல பார்த்தோம். இன்னைக்கு வான்மதி குரல்ல பார்ப்போம். வான்மதி குரல் திருவாக்கியம் எண் 47 அதை பத்தி பார்ப்போம். அதுல பெருமானவர்கள் சூசகமாக தாங்கள் யார் என்பதை வெளிப்படுத்துறாங்க. அதை நம்ம பார்ப்போம். புதுக்கோட்டை டெபுட்டி கலெக்டர் தரிசனைக்கு வந்திருந்த போது ஆண்டவர்கள் சாதனையின்றி உலகில் சாதிப்பது எதுவும் இல்லை என்பது பெரியோர்கள் வாக்காற்றே. அவ்வாறான சாதனைகள் தங்கள் சிஷியர்கள் என்ன செய்து வருகிறார்கள் என்ற கேள்வியை சந்நிதியில் கேட்டார். அப்போ அந்த புதுக்கோட்டையில இருக்கிற அந்த டெப்டி கலெக்டர் பெருமானவங்களை தரிசிச்சு என்ன உங்க பிள்ளைங்க என்ன சாதனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அதுக்கு பெருமானவர்கள் இளநகைக்கிறாங்க, உங்க கேள்வி நல்ல கேள்விதான் ஐயா. இவனை பாருங்க, இவன் அன்றாடம் கூலிக்கு பாடுபட்டு ஜீவனம் பண்ணுகிற ஒரு ஏழை. இவன் இந்த சபையை சேரும் போது கொலை, களவு, கள், காமம், பொய் என்னும் பஞ்சமா பாதகம் இனி செய்ய மாட்டேன், புகை குடிக்க மாட்டேன், இது சத்தியம் என்று வாக்குறுதி செய்து சேர்ந்தான். நீங்கள் 1000 ரூபாய் இவனிடம் இப்ப கொடுத்து யாரும் பார்க்காதபடி மறைவான ஒரு இடத்திற்கு போய் ஒரு சிகரெட் கொடுத்து விட்டு வா, அதற்குத்தான் இந்த பணம் என்று சொல்லி கொடுத்து பாருங்க ஐயா. ஐயா, உங்க காசு உங்களிடமே இருக்கட்டும், நான் என் குரு சன்னதியில் செய்த சத்தியத்திற்கு மாற்றமாக ஒருபோதும் நடக்க மாட்டேன் என்று முகத்தில் சற்று கோபக்குறி தோண சொல்லுவான். இவ்வளவு நம்பிக்கை பெருமானவர்கள் நம்ம மேல வச்சிருக்கிறாங்க. இம்மாதிரியான எத்தனையோ அரிய சாதனைகளில் என் சபையில் உள்ள மக்கள் தேறியுள்ளார்கள். இது ஒரு பெரிய சாதனை இல்லையா? கள்ளிச்செடி போல இருந்த நம்மளை எல்லாம் தேவதாருவாக மாற்றினது அவங்களுக்கெல்லாம் தெரியாது. வெளிப்பார்வையில பார்க்கும்போது இப்படி தூளத்திலையும் ஒரு தீய பழக்க வழக்கங்கள்லாம் வச்சிருந்தவங்களையும் அந்த பழக்க வழக்கத்துல இருந்து மாற்றுறது என்பது எளிதா? அப்படியெல்லாம் மாற்றி வச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க எவ்வளவு ரூபா கொடுத்து போய் செய்ய அப்படின்னாலும் செய்ய மாட்டாங்க என் பிள்ளைங்க. இம்மாதிரியான எத்தனையோ அரிய சாதனைகளில் என் சபையில் உள்ள மக்கள் தேறியுள்ளார்கள். இவர்களைப் போல நீங்களும் உங்கள் ஜீவனை, உங்கள் அறிவை நேருக்கு நேர் சந்தித்து தரிசிக்கிற வயதிற்கு வந்தீர்களானால் எம் மெய்வழி மக்களுடைய அரும்பெரும் சாதனைகள் பலரும் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? இவங்களை போல இவன் ஏன் அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கத்துக்கு வந்தாங்க அப்படின்னா சும்மா வரல, அவங்களுடைய ஜீவனை, அவர்களுடைய அறிவை நேருக்கு நேர சந்திச்சிருக்காங்க. நீங்களும் சந்திச்சீங்கன்னா அந்த சந்திக்கிற வயதிற்கு வந்தீர்களானால், அப்ப சந்திக்கிற வயதுக்கே வரல, வயதுதான் உருவம் தான் வளர்ந்திருக்கே தவிர அறிவு வளரல. அந்த சந்திக்கிற அளவுக்கு அந்த வயதும் அறிவும் வளர்ந்து வந்தீர்களானால் உங்களுக்கு என்னுடைய மெய்வழி மக்கள் என்னெல்லாம் சாதனை புரிந்தாங்கன்றது தெரியும். சும்மா வெளித்தோற்றமாக பார்த்தா உங்களுக்கு தெரியாது. அது இருக்கட்டும், உங்களிடத்தில் உயிர் எங்க இருக்கிறது அப்படின்னு பெருமாள் அவங்க கேட்கிறாங்க. அதுக்கு வந்திருந்தவர், உயிர் என்னிடத்தில் இருந்தாலும் அது எங்கிருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை ஆண்டவர்கள். சரி, அதை நீங்கள் பார்க்க முடியாது என்பதுதானே உங்கள் திட்டமான எண்ணம்? வந்திருந்தவர், ஆம்,
ஆண்டவர்கள் தங்கள் சுண்டு விரலை காட்டி, இது உங்களுக்கு தெரிகிறதல்லவா? இப்படி உங்களிடமுள்ள எல்லா அங்க குலங்களும் தெரிவே, அவற்றிற்கெல்லாம் பிரதானமாகிய உயிர் இருக்கும் இடம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாமா? நம்முடைய நாவு இருக்கிறது, அதை 10,000 ரூபாய்க்கு கேட்டால் தருவோமா? தரமாட்டோம். இவ்வாறே நம்மிடம் உள்ள ஒவ்வொரு அங்கங்களும் விலை மதிக்க முடியாத கிரயம் பெற்றதாக அல்லவோ இருக்கிறது. இப்படி உன்னத கிரயம் பெற்றுள்ள அவை இவ்வுடலை விட்டு உயிர் போனதும் முக்கால் சுட்டு பெறுமா? பெறாது. இவ்வளவு சீரும் சிறப்பும் மதிப்பும் குதிப்பும் ஆட்சியும் அழகும் நமக்கு காலமெல்லாம் தந்து கொண்டிருக்கிற உயிரை நாம் பார்க்காமல் இருக்கலாமா? வந்திருந்தவர் பார்க்காமல் இருக்கக்கூடாது, கட்டாயம் பார்க்க வேண்டும். ஆனால் எப்படி பார்ப்பது தெரியல அவருக்கு. அப்போ ஆண்டவர்கள், நம்ம முயற்சியால் பார்க்க முடியுமா? வந்திருந்தவர் முடியாது. ஆண்டவர்கள் அனந்தாதி தேவர்களை பார்த்து உயிரை பார்க்க முடியுமா? இப்ப அவர் முடியாதுன்றாரு. பெருமானவர்கள் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்கிறாங்க. அனந்தாதி தேவர்கள் என்ன சொல்றாங்க? பார்க்க முடியும். ஆண்டவர்களின் தயவால் நாங்கள் எங்கள் உயிரை பார்த்திருக்கிறோம் என்று சபையில் உள்ள எல்லோரும் வேகமாய் கூற கேட்டு வந்திருந்தவர் ஆச்சரியம் பிறங்க நின்றார். அவருக்கு ஆச்சரியமாச்சு. என்ன உயிரை பார்க்க முடியுமான்னு கேட்கிறாங்க. இந்த அவங்க பிள்ளைங்க எல்லாரும் பார்த்தோம், ஆண்டவங்க தயவால நாங்க பார்த்தோம் சொல்றாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். தொடர்ந்து ஆண்டவர்கள், ஜல்லிக்கட்டு மாட்டு வேடிக்கைக்கு போகிற ஒரு காளை 1000 ரூபாய் கிரயம் பெறும். அதை எல்லோரும் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள், மதிக்கிறார்கள். அந்த காளையிடம் 1.5 துட்டை நீட்டி, நீ போய் வெற்றிலை பாக்கு வாங்கி வா என்று சொன்னால் வாங்கி வருமா? வாங்கி வராது. ஆனால் அதே காசை சரியான அறிவு வராத ஒரு சின்ன பிள்ளையிடம் கொடுத்து கடையில் வெற்றிலை பாக்கு வாங்கி வா என்று சொன்னால் ஓடோடியும் போய் வாங்கி வரும் அல்லவா? ஆம். கீழான மிருக பிறப்பில் இருப்பதால் தான் மாடு போய் வெற்றிலை பாக்கு வாங்கி வரவில்லை. அதையே ஒரு குழந்தையாக மாற்றிவிட்டால் வாங்கி வருமா? வராதா? வாங்கி வரும். அப்போ பெருமானவர்கள் உயிரை பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு நான் முடியாத ஒன்ன கேட்பேனா? நான் கேட்கிறேன்னா அது முடியும் தானே அர்த்தம். அதுவும் ஒருத்தவங்ககிட்ட கேட்கிறாங்கன்னா அவங்களையும் பார்க்க வைக்கணும், அவங்களும் அந்த உயிரை தரிசிக்க வைக்கணுங்கிற ஒரு இரக்கத்தோட தானே அவங்க பேசுவாங்க. அப்போ எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மாடு போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு, அது மாடு அதுவும் ஜல்லிக்கட்டு மாடுன்னா எவ்வளவு? அந்த காலத்துல 1000 ரூபாங்கிறாங்க பெருமானவர்கள். இந்த காலத்துல அதெல்லாம் லட்சம் கணக்க போயிடுச்சு. அப்போ அந்த மாடு அவ்வளவு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற மாடை போய் ஒரு கொஞ்சம் துட்டை கொடுத்து இந்த கடையில போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வானா வாங்கிட்டு வா, அதுக்கு கூட பயன்படாத இந்த மாடு. ஆனா ஒரு குழந்தை, ஒண்ணுமே விவரம் தெரியாத ஒரு சின்ன குழந்தைங்க கூட அந்த கடையில போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாப்பான்னு காத்து கொடுத்தா ஓடி போய் வாங்கிட்டு ஓடி வருவேன். அப்போ அந்த மாடு, அந்த மாட்டையும் ஒரு குழந்தையாக மாற்றினால் அதுவும் வாங்கிட்டு வரும்ல அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பின்னால பெருமானவங்க அருள் செய்யறாங்க. மாட்டை மனிதனாக்குகிறது போன்ற ஒரு திருச்செயல் வாய்த்து இந்த அறிவறியா நரனுடைய பிறப்பை விட்டு நாமும் மாறி பிறந்தால் நம் உயிரை நாம் பார்க்கலாம். மாட்டை ஒரு மனுஷனா மாத்துனா அது போய் கடையில வாங்கிட்டு வரும்ல, அது போல நீ மாட்டு அறிவுலதான் இருக்கிற. இப்ப உன் அறிவை மனுஷன் அறிவுக்கு உயர்த்தினா நீயும் அறிவை பார்க்கலாம். ஆனா வந்திருந்தவருக்கு அது குறிப்பட்டுச்சோ என்னமோ தெரியல, வந்திருந்தவர் விடைபெற்று சென்றார். ஏதோ அதிசயமா பேசுறாங்க. தொடர்ந்திருந்து நோக்குங்கால் தானே தெரியும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு. தொடர்ந்திருந்து நாங்க நோக்காமல் விடைபெற்று போயிட்டு வரேன் அப்படின்னு ஒண்ணு சொன்ன உடனே போனா என்ன தெரியும்? பிறகு ஆண்டவர்கள், அந்த மாட்டை ஒரு குழந்தையாக மாற்றுவதாக இருந்தால் அது கடவுளால் தான் முடியும் என்று அவர் நினைக்கட்டும் என்றே நாம் பேசினோம். அப்போ அவர்கிட்டையும் அந்த மாட்டை கூட குழந்தையாக மாத்துற சக்தி யாருக்கு இருக்கு? கடவுளுக்கு தானே இருக்கு. இப்போ இவர் இந்த பேச்செல்லாம் பேசுறாரே, ஒரு மாட்டை கடவுளாக மாத்தணும், இவரு தான் அந்த கடவுளாக இருக்கட்டுமோன்னு இவன் நினைக்கட்டும். அப்படி நினைச்சாவது மாட்டையே கடவுளா மாத்துவேங்கிறாங்களே, அப்ப நம்மளை எப்படி மாத்துவாங்கன்னு அவங்க தொடர்ந்து
அந்த அறிவை சந்திக்கணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கும் வரட்டும் அப்படிங்கிறதான் பெருமானவங்க இங்க விளக்குனேன்னு அவங்க போன பிறகு தங்கள் பிள்ளைகள்கிட்ட அவங்க சொல்றாங்க. அந்த மாட்டை ஒரு குழந்தையாக மாற்றுவதாக இருந்தால் அது கடவுளால் தான் முடியும் என்று அவர் நினைக்கட்டும் என்றே நாம் பேசினோம். அப்போ இந்த இடத்துல அவங்க தான் யார்? மாட்டை கூட குழந்தையாக மாற்ற முடியும். நாம நினைச்ச ஒரு நாளைக்குள்ள 8 உலகத்தை உண்டாக்குவோம். கடவுளால என்ன வேணாலும் முடியும். ஆகுன்னா ஆகும், அழிஞ்சு போனா அழிஞ்சு போயிடும். உங்களால முடியாதது என்ன இருக்கு? அப்போ இப்படி எல்லாம் நான் பேசினா அந்த ஈஸ்வரன் தான் வந்திருக்காங்கன்னு அவன் புரிஞ்சுக்கிடட்டுங்கிறதுக்காக நான் பேசினேன். ஆனா புரியலையே, என்ன செய்வது? சபையோடு மாட்டை குழந்தையாக மாற்றி பிறப்பிக்கும் வல்லபம் கடவுளுக்குத்தான் உண்டு என்று அவர் நினைப்பார் என்பது ஆண்டவர்கள் உத்தரவான பின் தான் எங்கள் அறிவிக்கப்பட்டது. தெய்வம் இப்படித்தான் சூசக வச்சு பேசினாங்கிறது நம்மளுக்கே புரியல. பெருமான் அவங்க எடுத்து சொன்ன பிறகுதான் எங்களுக்கே பட்டது. அப்போ எதுக்காக அவர்கிட்ட ஒரு மாட்டை குழந்தையாக மாத்தினா அது இறைவனால தானே முடியும். அப்போ உங்க இறைவனா இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வரட்டும். வந்து தொடர்ந்து பார்க்கட்டும், என்னைய பரிசித்து பார்க்கட்டும், நல்ல பரிசீலனை பண்ணி அப்புறம் நம்பட்டும்ங்கிறதுக்காகத்தான் பெருமானவர்கள் சொன்னாங்கிறது பெருமானவர்கள் திருவாயிலிருந்து உத்தரவான பின்னாலதான் எங்களுக்கே புரிஞ்சது அப்படின்னு சபையோர் அருளி செய்யறாங்க. அப்போ ஆண்டவர்கள் அரூபத்தில் உள்ள கடவுளால் ஒரு மாட்டை போல் ஐயறிவில் கிடந்த உன்னை மாற்றி தன்னை அறியும் தனி அறிவாகிய 6வது அறிவில் ஏற்றி வைக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்மள இப்ப ஐயறிவில் இருக்கிறோம். ஒரு மாட்டை எப்படி மனுஷனாக மாற்ற முடியுமோ அது போல நம்மள அந்த ஐயறிவில் கடந்த இந்த மக்களை எல்லாம் 6வது அறிவில் மாற்றுவதற்கு நமக்குள்ளதான் இறைவன் குடி கொண்டிருக்காங்க அரூப வடிவத்துல. இருந்தாலும் அந்த திருச்செயலை செய்வதற்கு அவங்க தூரம் எடுத்து வர வேண்டும். அவங்களுடைய அந்த வேதாந்த திருவாக்குகள் உன்னுடைய செவிக்குள் போகணும். அப்பத்தான் நீ அந்த 6வது அறிவுக்கு ஏற்றம் பெற முடியும். அந்த அரூப வடிவத்தில் இருந்த இறைவனால் ஏற்றி வைக்க முடியுமா? முடியாது. ரூபத்தில் முன்போல் தேகம் தாங்கி வந்துள்ள ஒரு கடவுளால் தான் அந்த பிரம்ம வித்தை செயலை செய்ய முடியும். அப்ப இந்த இடத்துல ரூபத்துல இந்த பிரம்ம வித்தை செயலை செய்யறவங்க யாரு? அந்த நம்மளுடைய அகத்துக்குள்ள அரூப வடிவத்துல இருக்கிற அந்த கடவுள் தானே ரூபத்துல இந்த பிரம்ம வித்தை செயலை செய்யறாங்க அப்படின்லாம் நமக்கு வெளிப்படுத்துறாங்க. இங்கு தேவ பிறப்பெய்திய பின்னர் தானே இந்த உண்மையை நீ அறிய முடிந்தது. இந்த உண்மை கூட வந்தாரே கேட்டாரே அவருக்கு புரியலையே. ஒரு மாட்டையே மனுஷனாக மாத்தினா தானே முடியும். அது போல உன்னையும் மாத்திரைங்கிறதுக்காகத்தானே அவங்க பேசினாங்க. ஆனா விடைபெற்று சென்று விட்டாரே. அப்போ ஆனா தொடர்ந்து நம்ம எல்லாம் தொடர்ந்து கேட்கிறோமே, கேட்க 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 தானே ஒவ்வொரு விஸ்வரூப காட்சியாக நம்ம முன்னால வந்து விடிந்து கொண்டே இருக்கிறது. கலியை சங்காரம் பண்ணுகிறவர்களே கல்கி. அவங்க பார்த்தோமே, கலியை சங்காரம் பண்ணி கள்ளி என்று கடிந்தனை ஓட்டியேன்னு. கள்ளி நீயா அரசாட்சி செய்யற, வா உன்னை விரட்டுற அப்படின்னு ஒரு நாவாஸ்திர கோடாயுதம் கொண்டு மூர்க்கமாக எழும்பி வந்தாங்க அப்படின்னு கலியனை புலம்ப வச்சாங்களே. அந்த கலியை சங்காரம் பண்ணுகிறவர்களே கல்கி. மக்கள் பால் உள்ள அழியவா என்னும் பழிபாதக திமிராரா இருளாகிய கலியை கலக்கி விரட்டிவிட்டு அழியாத மெய்யை அவர்களுடைய ஜீவனில் பதிப்பித்து நித்திய புது யுகத்தை உண்டு பண்ணுகிறவர்களே கலக்கி கல்கி. அப்போ கல்கின்னா என்னங்கிறதுக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த பழிபாதக திமிராரா இருளனாகி அந்த கலியனை கலக்கி புடிச்சு கலக்கி நாவாஸ்திர கோடாயுதம் கொண்டு விரட்டி கள்ளி என்று என்னை கடிந்தனை ஓட்டியே மூர்க்கமாக அவனை விரட்டுற அந்த செயலுக்கு பேருதான், அந்த செயலை செய்யறதுனாலதான் கல்கி அப்படின்னு. அப்போ அந்த செயலை செஞ்சாங்களே பெருமானவர்கள், அவங்கதான கல்கி அவதார மூர்த்தியாக நம்ம முன்னால நடமாடிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த திருவாக்கியத்திலேயும் பெருமானவர்கள் தான் அந்த கல்கி அவதாரம் என்பதை நமக்கெல்லாம் வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய வாக்கியங்கள் இந்த வான்மதி குரல்லையும் நான் குறிச்சு வச்சேன். அதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நம்முடைய ஜீவ சகோதரிகள் எல்லாரும் நிறைய வாக்கியங்கள் தொடர்ந்து கொடுப்பதற்காக இருக்கிறாங்க.
இப்படியான திருவாக்கியங்கள் எல்லாம் வெறும் வாசகங்களா? அல்லவே அல்ல. அவ்வளவும் செயலே, அவ்வளவும் பிரத்யட்சமாக நிரூபணையில் நின்று காட்டும் செயலே. அதனால அவர்கள் நாம் தான் என்று அவர்கள் சொன்னாலும் சரி, நாம் தானா என்று நாம் எமக்கு எம்மை தெரியவில்லை என்று சொன்னாலும் சரி, அவர்கள் செயலே சொல்லிக் கொண்டே இருக்கிறதே, அவர்கள்தான் அந்த கல்கி அவதாரம், அவர்கள்தான் அந்த பரபிரம்மம், அவர்கள்தான் அந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்தவர்கள் என்பதையெல்லாம் அவர்களுடைய செயல் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறதே. அப்படி தினமும் அவர்களுடைய செயலால் அந்த பரபிரம்மம் தான் தான் என்பதை நாளும் நமக்கு விளக்கி அள்ளி கொண்டிருக்கும் அந்த ஆதி பிதாவின் பொற்பாதம் போற்று பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேரரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.